ஒரு ஹெல்தியான மேங்கோ ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமில் என்னங்க ஹெல்த்னு கேட்குறீங்களா? எந்த கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற 5 பொருட்களை வச்சு நம்ம கையாலே நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அது கண்டிப்பாக ஹெல்தி தானே. வாங்க, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபீஸ். நமக்கு தேவை மேங்கோ பல்ப் 1 கப், மில்க் 1 கப், மில்க் க்ரீம் 1 கப். நான் வீட்டில் பால்லேருந்து ஒரு 4-5 நாள் ஏடு எடுத்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம். 1 கப் சுகர், மில்க் பவுடர் 1 கப்பு, எனி பிராண்ட் வாங்கிக்கலாம். மேங்கோ பல்ப் எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ மற்ற இன்க்ரீடியன்ஸும் அதே கப்பில் ஈக்குவலாக அளந்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மில்க்கு, சுகர், மில்க் பவுடர், மில்க் க்ரீம் சேர்த்துக்கோங்க. மேங்கோ பல்ப் சேர்த்துருங்க. பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு முறை மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி சுற்றி இருக்கிறத ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. மில்க் பவுடர் இதெல்லாம் சைடில் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் நீட்டாக எடுத்து விடுங்க. திரும்பவும் பல்ஸ் மோட்லேயே நல்லா விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல க்ரீமியாக க்ளாஸி டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துகிட்டு இருக்கேன். கிளாஸ் கண்டெய்னரும் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் மூடி வந்து ஏர் டைட்டாக இருக்கணும். நல்லா டேப் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் போயிடும், ஒரே லெவலாக செட் ஆகும். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டெய்னரோட மூடி லூஸாக இருந்தால் இது மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு அதுக்கப்புறம் மூடுங்க. அப்போ ஏர் டைட்டாக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு இந்த பாக்ஸை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 1 ஹவர் கழித்து வெளியில் எடுத்துகிட்டு திரும்பவும் மிக்சியில் பல்ஸ் மோடில் ரன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம செட் பண்ணணும். இப்போ நான் 1 ஹவர் கழித்து வெளியில் எடுத்துகிட்டு பல்ஸ் மோடில் போட்டு திரும்பவும் 4 to 5 ஹவர்ஸ்க்காக செட் பண்ண போகிறேன். இதனால் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். 5 ஹவர்ஸ் கழித்து நான் வெளியில் எடுத்திருக்கேன். இது ஹெல்தி மட்டும் இல்லை, வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது 779 கிராம்ஸ் காமிக்குது. கண்டெய்னரோட வெயிட் போனாலும் கண்டிப்பாக 600+ கிராம்ஸ் இருக்கும். அப்போ ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் நம்ம 600 கிராம்ஸ் ஐஸ்கிரீம் வீட்டில் பண்ணிட முடியும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு மூடி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ண போகிறேன் பாருங்கள். எவ்வளோ க்ரீமியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிடலாம். செம்ம க்ரீமியாக எடுக்க வருதுங்க. நான் ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயாவுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் தட்டி விட்டுட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.